வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மில் பலருக்கு திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசித்து வருவதே ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். அப்படி நாம் வழிபடும் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நாம் ஏழுமலையானை தரிசிக்க செல்லும் நாட்களுக்கு குறைந்தது ஒரு 15 நாட்களுக்கு முன்னமாவது நாம் அசைவத்தை தவிர்த்து விடுவது சிறப்பாகும். மிகப்பெரிய ஸ்தலமாக இருப்பதாலும் நமக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதற்கும் இவ்வாறு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். வீட்டில் சமைப்பதை தவிர்ப்பதுடன் நாம் குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இது நாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு மட்டுமின்றி பெரிய ஸ்தலங்கள் எதுவுக்கு சென்றாலும் இவ்வாறு நாம் சென்று வருவது மிகவும் சிறப்பாகும். நாம் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்றாலும் அன்றைய நாளாவது நாம் அசைவத்தை தவிர்த்து விடுவது நமக்கு நன்மை அளிக்கும். நாம் ஏழுமலையானை தரிசிக்க போகும்போது நாம் செல்லும் நாட்களுக்கு முன் மனதார ஓம் நமோ நாராயணா நாராயணா என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் இப்படி வேண்டிக் கொள்வதால் அங்கு தரிசனமும் நன்றாக கிடைத்து அந்த பெருமாளின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்படுகிறது. நாம் ஒரு வேண்டுதலை வைத்து நாம் ஏழுமலையானை தரிசிக்க சென்றால் நாம் மனதார அவ்வாறே எண்ணி வேண்டிக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நாம் ஏழுமலையானை தரிசிக்க செல்லும்போது நாம் திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு வரும் வழியில் வேறு கோவில்களுக்கு வேணும் என்றால் செல்லலாம். ஆனால் மற்ற சுற்றுப்பயணங்களை தவிர்த்து விடுவது சிறப்பாகும். நாம் ஆலயங்களுக்கு செல்லும்போது ஆலயங்களுக்கு மட்டும் சென்று வந்தால் நமக்கு நன்மை மிக அதிகமாக கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிற்கு நடைப்பயணம் சென்றாலும் நாம் மனதார ஓம் நமோ நாராயணா நாராயணா என்று அதே சிந்தனையிலே நடக்க வேண்டும். வேறு எது கதைகளும் நாம் பேசிக்கொள்ளாமல் அந்த பெருமாளையை நினைத்து வழிபடுவதால் கண்டிப்பாக பரிபூரண அருள் பெறலாம். வெகு சிலருக்கே திருப்பதி ஏழுமலையானை அடிக்கடி சந்திக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். ஒரு சிலர் வருடம் ஒரு முறை தவறாமல் செல்வார்கள். முடிந்தவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் நாம் செல்லும் பயணத்தை நன்றாக பயன்படுத்தி நாம் பெருமாளின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்படி பெருமாளை நினைத்து நாம் வேண்டிக் கொண்டு சென்று வழிபட்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் எந்த காரியத்தை நினைத்து போகிறோமோ அல்லது நாம் காரியங்கள் மனதார நினைக்காவிட்டாலும் நமக்கு தேவையானதை பெருமாள் கண்டிப்பாக கொடுப்பார். இப்படி நாம் முறைப்படி பெருமாளை தரிசித்து வந்தோம் என்றால் பல ஏற்றங்களை காண்பதோடு நாம் வருடம் ஒரு முறை போவதற்கு பெருமாளை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டு அனைத்து நலனும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.